ஹாய் கைஸ், நிறைய பேர் போர்ஸ் க்ளோஷர் கிட்டு கேட்குறீங்க. போர்ஸ் க்ளோஷர் கிட்டில் முந்தி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஹனி அண்ட் ஆல்மண்ட் சோப் கொடுத்துட்ருந்தோம், ஆல்மண்ட் ஸ்க்ரப்பு கொடுத்துட்ருந்தோம், போர்ஸ் க்ளோஷர் க்ரீம் கொடுத்துட்ருந்தோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த உருளைக்கிழங்குக்கே வந்து ஸ்கின் டைட்டனிங் கெப்பாசிட்டி இருக்காது. ஸ்கின் டைட்டனாக போர்ஸ் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இந்த விட்டமின் சி ஸ்க்ரப் இருக்குது இல்லையா, இது வந்து 2-in-1 எஃபெக்ட். இதுலேயே தேனும் இருக்குது. இதில் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கிறதுனால ஆரஞ்ச் பீலும் வந்து தோனை ஸ்ட்ரிங்க் பண்ண வைக்கும். அந்த ஸ்கின் உள்ளே இருக்கிற கேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபில் பண்ண வைக்கும். ஹனியும் சேர்ந்து ஃபில் பண்ண வைக்கும். ஸோ அது ஃபில்லிங் ஆக ஆக இந்த க்ரீம் நீங்கள் போட போட அந்த போர்ஸ் கம்ப்ளீட்டாக லெவலப் ஆகும். மேடு பள்ளமாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, போர்ஸ் க்ளோஸ் ஆகாமல் ஒரே லெவலிங்காக ஸ்மூத்தனிங்காக க்ளோஸ் ஆகும். இது வந்து கேரட் ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் எடுத்து ஆலோவேரா ஜெல் மாதிரி கிண்டி செய்கிற கேரட் க்ரீம். இது போர்ஸ் க்ளோஷர் க்ரீமு. ஸோ இதுதான் வந்து போர்ஸ் க்ளோஷர் கிட்டு. முந்தி இருந்த அந்த ஹனி அண்ட் ஆல்மண்ட் சோப்புக்கும் ஹனி ஸ்க்ரப், அதாவது ஆல்மண்ட் ஸ்க்ரப்புக்கும் பதில் இப்போ பொட்டேட்டோ சோப் அண்ட் ஸ்கின் ஒயிட்னிங் ஸ்க்ரப். ஏன்னா இது வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்குது, பெனிஃபிஷியலாக இருக்குது, நல்ல ஸ்கின்னும் ஃபேர் ஆகுது. அப்படிங்கிறனால இந்த கிட்டை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ போர்ஸ் க்ளோஷர் கிட்டுன்னு கேட்டால் இப்போ இது அவைலபிளாக இருக்குது.